நம்மளோட பிஹேவியரை மத்தவங்களோட ரெக்வஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்துறோமா? கண்டிப்பா மாத்துறோம். மைசெல்ஃப் சுகுமார். ஐ அம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. காம்ப்ளையன்ஸ். ஒருத்தர் சொல்றத கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டாரு அப்படின்னா அது காம்ப்ளையன்ஸ். அதுவே சொல்றத கேட்காம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு நடந்துக்கிட்டாருன்னா அது பேர் நான் காம்ப்ளையன்ஸ். அது எப்படிடா ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்க மாறிடுவாங்களா? கண்டிப்பா மாற மாட்டாங்க. அவங்க மாறணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை காட்டணும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். நீங்க இது மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ற ப்ரூஃப் காட்டணும். ப்ரூஃப் எப்படி காட்டலாம்? ஆல்ரெடி ஒருத்தவங்க இப்படி மாறி இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ப்ரூஃபை இவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க மாறி இவங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மாறி பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்களும் மாறுவாங்க. ஸோ இங்க காம்ப்ளையன்ஸ் ஒர்க் ஆகுது. காம்ப்ளையன்ஸ்னா மற்றவங்க சொல்றதை கேட்டு மாறுறது. இப்போ மார்க்கெட்டிங்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே காம்ப்ளைண்ட்ஸ் தான். எல்லாமே மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கோங்க, இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம கேட்டு அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப எல்லாமே காம்ப்ளைண்ட்ஸ். அவங்களோட ரெக்வஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு சேஞ்ச் ஆகுறோம். அதுக்காக அவங்க என்னென்ன பண்றாங்க? அவங்க ஒரு அத்தாரிட்டியை யூஸ் பண்றாங்க. அத்தாரிட்டினா எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்கேட் அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பூஸ்ட் அப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு ஃபேஷியல் க்ரீம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் வந்து அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ விளம்பரங்கள் யார் பண்றாங்களோ அவங்கள்ட்ட அந்த குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த அத்தாரிட்டி இருக்கவங்க அதை பண்றனால நம்ம அந்த சைடு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி காம்ப்ளைண்ட்ஸ் ஆகுறோம். லைக்கிங். நமக்கு பிடிச்சவங்க நம்மள்ட்ட ஏதாவது ஒரு பிஹேவியரை மாத்திக்கணும் அல்லது இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தோனி வந்துட்டு பூஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பா பண்றோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு தோனியை பிடிக்கும். லைக்கிங். ஸோ இது நாட் ஒன்லி நம்ம ப்ராடக்டை வாங்குறது, மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, நம்மளோட பிஹேவியர் இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, பிடிச்சவங்க மாற்றிக்கோங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டு மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டிங்லையும் இது இருக்குது, அதே போல் நம்மளுடைய சைக்காலஜிக்கல் அண்டு ஃபிசிக்கல் பிஹேவியர்லையும் இருக்குது. ஸ்கார்சிட்டி. ஒரு டிமாண்ட் இருக்கு, அந்த டிமாண்டு நமக்கு கிடைக்கணும்னா இதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த டிமாண்டு தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதுக்காக இதை பண்ணுவோம். ஸோ காம்ப்ளையன்ஸ் இங்கே வைக்கிறாங்க, ஆனால் நமக்கு தேவை இது. ஸோ இதுக்காக நம்மளை இதை மாற்றுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஸ்டடி தான் நம்மளுடைய பர்பஸ். ஸோ நீங்கள் படிக்க வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் 9 o'clock வரணும், 4 o'clock வெளியே போகணும் அப்படின்னு காலேஜில் ரூல்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ நம்மளோட டிமாண்ட் இது. அதுக்காக அவங்க நம்மள்ட்ட இந்த மாதிரியான காம்ப்ளைண்ட்ஸ் நம்மளெல்லாம் நிறையா அவங்களோட ரெக்வஸ்ட்டை நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்ஸ் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு போகவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சீட்ல நீங்க உங்களோட ஆர்கனை டொனேட் பண்றேன் அப்படின்னு கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆர்கன்லாம் டொனேட் தான் பண்ண போறாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் கொண்டு வருது. ஸோ அதே போல நான் 1 இயருக்கு இங்கே தான்ப்பா வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சைனை வாங்கிக்கிட்டு அவங்கள 1 year ஃபுல்லாக அங்கேயே வேலை பார்க்க வைக்கிறது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா கம்ப்ளைண்ட்ஸ் தான் நடக்குது. கம்ப்ளைண்ட்ஸ்னா அவங்களோட ரெக்வஸ்ட்டை இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கமிட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு அதை ஃபுல்லாக அப்போ 1 year ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ 1 yearக்கு சின்ன கமிட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள 1 year ஃபுல்லாக அந்த கம்ப்ளைண்ட்ஸை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க சிம்பிளாக. ரெசிப்ரோசிட்டி. அவங்க நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதை கேட்டு ஒரு விஷயத்த பண்ணிடணும். ஸோ ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்ற விஷயத்த அவங்க கேட்பாங்க. இதுதான் ரெசிப்ரோசிட்டி. ஸோ முதல்ல அவங்க சொல்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன விஷயம் செய்யணுமோ அதை நம்ம அவங்கள்ட்ட சொன்னா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. இது ரெசிப்ரோசிட்டி. மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில காம்ப்ளைன்ஸ் டெக்னிக்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஃபுட் இன் த டோர் டெக்னிக். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டாஸ்க்கை கொடுத்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வைப்பாங்க. அது மூலமாக ஒரு பெரிய டாஸ்க்கை நம்மள்ட்ட கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு பெட்டிஷன்லாம் சைன் பண்ணுறோம் இல்லையா? அது எல்லாமே பார்த்தோம்னா ஃபுட் இன் த டோர். ஃபர்ஸ்ட் அதை சைன் பண்ணிடுறோம். ஒரு சின்ன டாஸ்க் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறோம். அது மூலமா ஒரு பெரிய டாஸ்க்கை நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அடுத்ததா லோபால் டெக்னிக். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்பவே உங்கள்கிட்ட 7 o'clock மோட்டிவேஷனல் மீட்டிங் இருக்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அட்டன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அதுவே ஃபர்ஸ்ட் டைம் மோட்டிவேஷனல் மீட்டிங் இருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க,
ஸோ டைமிங் நாங்கள் பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 7 o'clock தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 7 o'clock உங்களுக்கு அந்த ஈகர் வந்துடும். ஸோ நீங்கள் உள்ளே வருவீங்க. அதுவே 7 o'clock மோட்டிவேஷனல் மீட்டிங் இருக்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் லோ பால் டெக்னிக். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை மட்டும் அவங்கள்ட்ட ஃபுல்லாக ஏற்றிடணும். அதுக்கப்புறம் டைமிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் அவங்களுக்கு ஃபுல்லாக மண்டையில் ஏறி இருக்கு இல்லையா, அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஆகி உள்ளே வந்துடுவாங்க. பைட் அண்ட் ஸ்விட்ச் டெக்னிக். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்டை காட்டுவாங்க. அந்த ப்ராடக்டை தான் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்போம். ஆனால் அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் இல்லை, இதுக்கு பதிலாக இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தூண்டில போட்டு இதை பிடிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை காட்டி உள்ள வர வச்சு இதை கொடுக்குறாங்க. இது பைட் அண்ட் ஸ்விட்ச் டெக்னிக். அடுத்ததான் லேபிளிங். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை நல்லா லேபிள் பண்ணிடுவாங்க. நீங்க தான் இந்த ஏரியாலேயே ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்களை நல்லா போஸ்ட் பண்ணி விட்டு, ஸோ கொஞ்சமா டொனேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள லேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காம்ப்ளைண்ட்ஸை கேட்கறது. டோர் இந்த ஃபேஸ் டெக்னிக். இதுல ஃபர்ஸ்ட் பெரிய ரெக்வஸ்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன ரெக்வஸ்டா வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பெக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 rupees கேட்பாங்க. 100 rupeesலாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 rupees கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிய ரெக்வஸ்ட்டாக வைக்கும்போது நம்மளால முடியல அப்படின்னு சொல்கிறோம். சின்ன ரெக்வஸ்ட்டாக வைக்கும்போது நமக்குள்ள ஒரு நம்ம சீப் கிடையாது அப்படின்னு நமக்குள்ள தோணுது இல்லையா? ஸோ அந்த மென்டாலிட்டி இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜர் ரெக்வஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் ரெக்வஸ்ட் வச்சா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிட்டு அதை பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம சைக்காலஜிக்கு வருவோம். சைக்காலஜிக்கல் பேஷண்ட் ஏன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட பர்சனல் ஃபேக்டர்ஸ், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பிலீஃப். இப்போ ஒரு சிலர்னா கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இது கடவுள், நீங்க இது பண்ணாதான் இது நடக்கும், பரிகாரம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, அது செய்யவும் மாட்டாங்க. பேஷண்டோடைய நாலேஜ், அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட் ஆயிருக்கா இல்லையா, அவங்களுடைய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் எல்லாமே சேர்ந்துதான் அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்களா இல்ல கேட்க மாட்டாங்களா அப்படின்றதுக்கு தான் இருக்கு. அதே போல அவங்களுக்கு அஃபோர்ட், அவங்களுக்கு பணம் போதுமான அளவு இல்லை அப்படின்னாலும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள மென்டல் சேஞ்சஸ், பிசிக்கல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம பேஷண்ட்டுக்கு வில்லிங் இருக்காது, ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. மற்றவங்க சொல்றதை கேட்பாங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்க மிஸ்கைட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அவங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் சைக்காட்ரிக் பேஷண்ட் அப்படிங்கிறப்ப இன்சைட் இருக்காது, நமக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது, நமக்குள்ள என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஒரு மார்க்கெட்டர் நிறைய பீப்புள்ஸை ஈஸியா கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி. அதே போல ஒரு பேஷண்ட் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னா நம்மளும் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லது பண்ணாங்கன்னா கை தட்டலாம். ஸோ அவங்களா பண்றது மட்டும் இல்லாம நம்ம சொல்லி பண்ணாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கும் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம சொல்லி பண்ணலை அப்படின்னா பனிஷ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அவங்கள மிரட்டலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி அதையும் கரெக்டான வேலை பண்ணணும். ஸோ பண்ணி நம்ம அவங்களையும் காம்ப்ளைண்ட்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ எல்லாருமே நான் காம்ப்ளைண்ட்ஸாக இருக்காங்க, சொல்றதை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு மார்க்கெட்டர்னால காமன் பீப்புள், அதாவது நல்ல ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில் அவங்கள இருக்கவங்களையே பிளைண்ட் ஆக்கிட்டு நம்ப வைக்க முடியுது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான வேலை நம்மளாலையும் பண்ண முடியும். பீயிங் வித் நோ ஒன் இஸ் பெட்டர் தென் பீயிங் வித் ராங் ஒன். தேங்க்யூ.